வணக்கம். தீபாவளியால் தவேக மாநாட்டிற்கு பிரச்சனை ஏற்படுமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். இந்த மாநாடு முடிந்த அடுத்த 4 நாட்களில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. தமிழகத்தில் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று தீபாவளி பண்டிகை. மாநாடு முடிந்த 4 நாட்களுக்குள் எவ்வாறு தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியும் என ஒரு சில நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் ஒன்று தீபாவளி பண்டிகைக்கான விற்பனையாளர்களாக இருக்க வேண்டும் அல்லது வாங்குபவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 வகைகளில் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டிற்கு எப்படி வந்து செல்ல முடியும்? இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார்களாம். ஒரு வழியாக தற்பொழுதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு அக்டோபர் 15ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அக்டோபர் 27 என மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மாநாடு முதலில் மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு திருச்சியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்கும் பல்வேறு சிக்கல்களை தமிழக காவல்துறை கொடுத்து வந்தது. 21 கேள்விகளையும் கேட்டிருந்தது. இந்த கேள்விகளுக்கான பதிலை முறையாக வழங்கிய தமிழக வெற்றிக் கழகம் அதன் பின்பு காவல்துறை கொடுத்த அனைத்து ஆலோசனைகளையும் முறையாக பின்பற்றிய பின்புதான் மாநாட்டிற்கான அனுமதியை வழங்கியிருந்தார்கள். அதன் பின்பு 50,000 பேரை மட்டும்தான் மாநாட்டிற்கு கூட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் மாநாடு தேதியை மாற்றி மாநாட்டிற்கான இடத்தையும் அதிகப்படுத்தினார்கள். ஏற்கனவே மாநாடு நடைபெறுவதற்கு 86 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இருந்தது. அதில் 50,000 பேரைத்தான் கூட்ட முடியும் என்று தமிழக காவல்துறை கூறியதால் அதன் பின்பு தற்பொழுது 176 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு மட்டும் 53 ஏக்கர் நிலமும் மற்ற மாநாட்டிற்கு உணவகங்கள், தீயணைப்பு, காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை போன்ற துறைகள் செயல்படவும் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு வழியாக மாநாடு இறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தொண்டர்கள் ஒரு சிலர் தங்களது அதிருப்தியை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.